நாங்கள் காணிக்க தாங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? நாங்கள் காணிக்க தாங்கன்னு கேட்க முடியுமா? ஐயா நீங்கள் கேட்டதே இல்லையா? லட்சக்கணக்காக கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. லட்சக்கணக்காக ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு செலவு பண்ணுவாங்க, ஆனால் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஐயா உங்களுக்கு சம்பளம் வராமல் காணிக்கையை நம்பி தான் இருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துருமே, அது இல்லாமல் அந்த சலுகைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருமே. ஸோ எங்களை மனதார ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க. மனதார ஆசீர்வதிக்க மக்கள் அலோவ் பண்ணணும். அப்படியா? எப்படி? பணம் கொடுத்தா? பணம் கொடுத்தா மனதார நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, இல்லைன்னா இல்லை, அப்படி தானே? ஏகப்பட்ட பேர் குமுறி குமுறி பார்த்துருப்போம். ஏன்னா இந்துக்கள்லாம் நல்லா கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு அண்ணன் மோகன்சி குமுறினாரு. கோர்ட்டு கேட்டு பாருங்களேன், ஒரு வருஷத்துல உங்க கடவுளுக்கு எவ்வளவு காணி கொடுக்குறீங்க ஒரு இந்து கிட்ட கேட்டு பாருங்களேன். நம்ம வெட்கப்பட்டு போகணும். ஏசு நமக்கு உயிரையே கொடுத்தார், ரத்தத்தையே சிந்தினார் அப்படின்னு பெருமை பேசுற நம்ம அந்த ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்னு கேட்டா அவங்களோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெட்கப்பட்டு போக வேண்டும். தாலி அறுத்துலாம் கொடுத்தாங்க, நீங்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிற, கஞ்சாமூட்டிக்கு வெறுப்பா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏசிய ஆவடி தாமஸ் ராஜ் குமுறினாரு. இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? தாலி அறுத்தான் கோயில். இந்த கோயில முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி. ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஜோம் பண்ண டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா அந்த டிஃபன் கேரியர் ஃபுல்லா கோல்டு, ஃபுல்லா ஜுவல். எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. ஆனா கடவுளே, டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு? உங்களுக்கு வெடிச்சிட போகுது, கஞ்ச கருமிகளுக்கெல்லாம் வெடிச்சிட போச்சு. அந்த குமுறெல்லாம் ஜுஜுப்பின்ற மாதிரி ஒரு ஐயர் குமுறுன்னு குமுறாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. சுய ஆதாயத்துக்காக எதுவுமே செய்ய முடிகிறது. எத்தனையோ மேரேஜஸ்ல காணிக்க கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? தெரியுமா? எத்தனையோ காணிக்க கொடுக்க மாட்டாங்க, தெரியுமா? நாங்கள் காணிக்க தாங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? நாங்கள் காணிக்க தாங்கன்னு கேட்க முடியுமா? ஐயா நீங்கள் கேட்டதே இல்லையா? அம்மா நான் வரட்டுமா? ஐயா அப்போ நான் வரட்டுமா? வரட்டுமா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டதே இல்லையா? எத்தனையோ மேரேஜஸ் we go through a lot of pain. ஓய்யோ பெயின். வாட் பெயின்? சம்பளம் வாங்கலை, உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ்லாம் இல்லை, உங்கள் சபை மக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க எவ்வளோ வேதனையோடு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எவ்வளோ பணப்பிரச்சனையில் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வாங்குகிற சம்பளம் சலுகைகளில் 25% கூட இல்லாத மக்கள் எத்தனை குடும்பம் அங்கே வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்குலாம் பெயின் இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் பெயின் இருக்கா? நீங்கள் அப்படி என்ன பெயின் சொல்லுங்களேன். டெய்லி காலையில் 8 மணி இல்லை 7 மணிக்கெலாம் கிளம்பி கட்டட வேலைக்கு போவாங்க தெரியுமா? சாயந்தரம் 3:30லேருந்து 5:30, 6:30, 7:30, 8:30 வரைக்கும் கூட வேலை நடக்கும். பயங்கர கடுமையான வேலை. அந்த பெயின்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு நாளும் என் பெயினை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். அதான் இப்போ சொல்லிட்டீங்களே, நினச்சி என்ன பிரயோஜனம்? இந்த கிறிஸ்மஸ் சீசன் வரும், சின்ன சின்ன சர்ச்சில் கிறிஸ்மஸ் வருது ஐயா துணி வாங்கிக்கங்கன்னு சொல்லி காணிக்க கொடுப்பாங்க. சின்ன சின்னதில் மட்டுமா கொடுப்பாங்க? 6000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கீங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் சொன்னாங்க அந்த வார்த்தையை, ஐயா நீங்கள் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வச்சுக்கோங்க. ஒருத்தர். அப்படி அழுகுற மாதிரி ஒருத்தர் அப்படின்றீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குடா, நான் இதை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன், சரியா? நாகர்கோயிலில் இருக்கிற எல்லா சிஎஸ்சியும் கிறிஸ்மஸ் டைமில் போய் பாருங்கள். அழிஞ்சு போகிற அந்த கட்டடத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், லைட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. நான் ஈகார்டு தாங்கள் சொல்கிறேன், உண்மையிலே நடந்த சம்பவம். குறைஞ்சது 50,000-லேருந்து 1 லட்ச ரூபா அந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் செலவு பண்ணியிருப்பாங்க, சரியா? அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு சாட்சி சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ்க்கா நியூ இயர்க்கான்னு தெரில, அந்த வருஷம் ஃபுல்லாக என்னை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு ஏகப்பட்ட பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அம்மா வருத்தப்பட்டிருக்காங்க, இவங்களுக்குலாம் இவ்வளோ சாட்சி சொல்கிறதுக்கு இருக்கே, நமக்கு இன்றைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கோமே, நம்ம என்ன சாட்சி சொல்கிறதுன்னு வருத்தப்பட்டாங்களாம். அப்போது அவங்களுக்குள்ளே தோணி என்னை இவ்வளோ தூரம் உயிரோட ஆண்டவர் வச்சுருக்காருல்ல, அதுக்காக நான் சாட்சி சொல்கிறேன்,
மற்றதெல்லாம் இல்லைன்னா நான் சாட்சி சொல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லி வெம்பி அழுதாங்க. சரியா, வெம்பி அழுதாங்க. ஆனால் உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு லட்சங்கள். எனக்கு தெரிஞ்சு குமரி மாவட்டத்தில் போனால் கோடிகள் டெக்கரேஷனுக்கு, குடிலுக்கு லட்சங்கள், கோடிகள். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாதா? உங்களுக்கு 6000 மெம்பர்ஸு ஒரே ஒருத்தர் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு கேட்டது தான் உங்களுக்கு வருத்தமாயிடுச்சா? சம்பளம் இல்லாமல் பயங்கர இதுவாக இந்த சீகன் பால்கெலாம் அவங்க இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட்டெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கடுமையாக இது பண்ணி சித்திரவதை அனுபவிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணார். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணுறீங்களா? உங்களை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணலையா? சீகன் பால்கே அவரை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு அழுத மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குது நீங்கள் அழுறதுக்கு? இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஹவு மச் யூ கேர் ஃபார் யுவர் ப்ரீஸ்ட். அந்த சபையில் எத்தனை பேர் அன்னன்னைக்கு உள்ள சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 6000 மெம்பர்ஸுன்றீங்களே, அதில் 60 பேருடைய ஃபேமிலியாவது யார் என்ன ஏது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னத்தை நீங்கள் அப்படிலாம் கேர் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு பதில் கேர் பண்ணலன்னு கேட்குறீங்க. சரி, 6000 மெம்பர்ஸுன்றீங்களே, வேதத்தின் அடிப்படையில் சபை மூப்பருக்கு இல்லை மேய்ப்பருக்கு மந்தை பேர் தெரியாதா? இதுக்கு முன்னாடியும் இதே போல் எத்தனையோ போதகர்கள் இந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஐ கோ த்ரூ எவ்ரி டே. டயசிஸில் வேதனையை அனுபவிக்கிறாங்களா? அதனால் சம்பளத்தெல்லாம் டபுள் ஆக்குங்களேன். காணிக்கையெல்லாம் எங்கே போகுது தெரில. இப்படி வேதனைப்படுற அளவுக்கா உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆட்களை வச்சுருப்பீங்க? தெரில, தெரியாமல் தான் கேட்குறேன். லட்சக்கணக்காக கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. லட்சக்கணக்காக ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு செலவு பண்ணுவாங்க, ஆனால் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஐயா, உங்களுக்கு சம்பளம் வராமல் காணிக்கையை நம்பி தான் இருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துருமே, அது இல்லாமல் அந்த சலுகைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருமே. இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க? லட்சக்கணக்கில் இது பண்ணால் அதில் சம் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது க்ரைட்டீரியா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா இன்றைக்கும் நான் சிஎஸ்ஐ மெம்பர் தான். நான் உண்மையாக கிறிஸ்தவனாக இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் மனப்பூர்வமாக அங்கே மெம்பராக இல்லை. ஓகே, என்னுடைய பேரில் சந்தா கட்டப்படுது, அதனால் நான் மெம்பர். அது இல்லைனாலும் சின்ன குழந்தையிலேருந்து சிஎஸ்ஐ இசைன்னு மாறி மாறி வளர்ந்துருக்கேன். பாதி ஏஜ்லேயும் போயிருக்கேன். அதனால் நல்லாவே தெரியும் உங்களுடைய ரோல் என்ன, உங்களுக்கு என்னென்ன வேலை, உங்களுக்கு என்னென்ன சொகுசு வாழ்க்கை கிடைக்கும். அதாவது நான் உடனே சொகுசுன்னு உடனே நீங்கள் புரிய அப்படி நினச்சிக்காதீங்க. எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு கம்பேர் பண்ணால் நீங்கள்லாம் நல்ல சொகுசு வாழ்க்கை தான் வாழ்கிறீங்க. அந்த 6000 மெம்பரில் 600 மெம்பராவது உங்களோட ரொம்ப பரிதாபமான நிலைமையில தான் இருப்பாங்க. இல்லைன்றீங்களா? ஸோ எங்களை மனதார ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுங்க. மனதார ஆசீர்வதிக்க மக்கள் அலோவ் பண்ணணும். அப்படியா? எப்படி? பணம் கொடுத்தா? பணம் கொடுத்தா மனதார நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, இல்லைன்னா இல்லை. அப்படி தானே? இப்போ அவர் எங்கே அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே சொல்லுவார். டூ யூ திங்க் நாங்கள் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாகத்தான் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் காணிக்க கொடுக்காத பட்சத்தில் எங்களால் அந்த மனப்பூர்வமாக ஹோல்ஹார்ட்டடாக பிளஸ் பண்ண முடியுமா? ஸோ திங்க் ஆஃப் இட். இன்றைக்கி காலம் எப்படி தெரியுமா இருக்குது? நாங்கள் உங்களை வழி நடத்துகிறோன்னு சொல்கிறவங்களுக்கே வேதத்தின் ஏபிசிடி தெரியாமல் இருக்குது. சரியா? இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி பாரம்பரிய சபைகளுக்கெலாம் போகிறோம், நான் வந்து ஆண்டவருடைய இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன், யாருக்கும் நான் கெடுதல் விளைக்காமல் இருக்கேன், அதனால நான் நல்லவன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பரிதாபமாக நிலையில் யாருமே இல்லைன்னு இந்த வேதத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஆட்கள் நம்பி பணம் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசீர்வாதம் தட்டு எடுக்கிற மாதிரி நான் தட்டு எடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏலத்தில் நிறைய பணம் கொடுத்தா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாதிரி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வேதம் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம், ஆண்டவர் பின்னாடி வந்தீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்கலாம்.